ஏ சுரேகா நில்லு. ஏய் ஃபுல் பாட்டில் குடிச்சு கூட உங்களுக்கு போதை இன்னும் ஏறலன்னு நினைக்கிறேன். கையை கால ஆட்டிக்கிட்டே இருக்கா. போதும் போதும் போதும். பார்த்து. ஏய் அங்க என்ன நடக்குது? கோணில என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல மேடம், நீங்க போங்க. என்னடா பாதுங்கற தூக்குடா டேய். ஏய் நில்ல நில்ல. கதவு மூடு கதவு மூடு சொல்றல. மூடு மூடு. ஓபன் பண்ணி காட்டு. அத ஒண்ணே இல்லன்னு சொல்றல, போங்க மேடம். ஓபன் பண்ணுன்னு சொல்றல, ஓபன் பண்ணு. ஏய் தல. டிங் சொல்றா சொன்னோம்ல ஒண்ணும் இல்ல. ஓ ஏய் ஏய் என்னடா பாத்துங்கற அட்ராவல. சொன்னது கேக்கலையா? அடின்றல. ஏய் ஏய் வேணா வேணா, வா 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 வண்டி வண்டி. ஏய் அப்பா இந்த டைம்ல ஏன் வெளியே உட்கார்ந்திருக்கீங்க? அட உனக்கு என்னம்மா ஆச்சு? என்ன விடுங்க, நீங்க ஏன் வெளியே உட்கார்ந்திருக்கீங்க? உன் அம்மா திரும்பவும் பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டே இருக்காமா. மறுபடியுமா? ஐயோ அம்மா ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. அம்மா இங்க பாரு, ஒண்ணு இல்லம்மா. சரி சரி இங்க பாரு. என் புள்ளைய என்கிட்ட கூட்டிட்டு வருவியா? அம்மா ஒண்ணு இல்லம்மா. நீ என் புள்ளைய கூட்டிட்டு வருவல்ல? கூட்டிட்டு வருவல்ல கண்டிப்பா. எனக்கு என் புள்ள வேணும். நான் புடிச்சிட்டு வரேன், நீ அமைதியா இருமா. நீ எதையாவது பண்ணி என் புள்ளைய என்கிட்ட கொண்டு வா. நீங்க அமைதியா இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். என் பையன் காணாம போனதுல இருந்து அவ தினமும் இதே மாதிரி தான்ப்பா விடாம அழுதுகிட்டே இருக்கா. பைத்திய மாதிரியே நடந்துகிட்டு இருக்கா. இப்ப பாத்தியா, நாட்கள் போய்கிட்டே தான் இருக்கு. என்னுடைய பையன் முகமே மறந்துடும் போல இருக்கு. தைரியமா இருங்க. உங்க பையனை தேடுற வேலையில சுரேகா பக்கத்து ஊர்ல மொத்தமா எத்தனை பசங்களை கிட்னாப் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லா ரிப்போர்ட்டும் அவ ஃபைல் பண்ணியிருக்கா. அந்த ஃபைலை நான் தான் எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்துட்டு வந்தேன். அப்புறம் என்ன, சுரேகா ஒரு கான்ஸ்டபிள் தானே, அவ ஃபைலை எவன் படிக்க போறான்? ஆஃபீஸில் எல்லாருமே அவன் மேலே கடுப்பில் இருக்காங்க. என்ன ஆச்சுமா? அம்மா படுத்துட்டாங்க, நீங்க உள்ள வாங்க, போய் தூங்குங்க. போங்க. அப்பா போலாம் வாங்க, லேட் ஆயிடுச்சு. சாபர், நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலான்னு இருக்கேன். எதுக்கு? எதுக்குன்னா எனக்கு கண்டிப்பா தெரியும் அந்த கோணியில ஏதோ சின்ன பையன் இருக்கான்னு. இப்ப வரைக்கும் 15 பசங்க காணாம போயிருக்காங்க. இது 16. இப்ப கூட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணல எப்படி? ஆல்ரெடி இத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல, ஏதாச்சும் நடந்துச்சா? என்கொயரி கூட நடக்கல. உன் ஃபைலை படிச்சாரா எஸ்பி? இப்ப படிப்பாரு. இந்த கம்ப்ளைண்ட்டை டைரக்டா ஹோம் மினிஸ்டருக்கு அனுப்ப போறேன். கொஞ்சம் சக்கரை. 4 ஸ்பூன் சக்கரை போட்டா மூளை வேலை செய்யாது, சக்கரை தான் அதிகமாகும். இந்தாங்க, கான் ஃபோன் பண்ணாரு, ஏதோ அர்ஜென்ட்டா. கான் எதுக்கு உன் நம்பருக்கு ஃபோன் பண்ணா? கான் கௌரி நம்பருக்கு எதுக்கு கால் பண்ண? சார் ரொம்ப அர்ஜென்ட், உங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, அதுக்காக தான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபோன் சார்ஜில் போட்டிருக்கேன். அட என் மொபைல் சார்ஜர். கௌரி, என் மொபைல் சார்ஜர் எங்க இருக்கு? ஹர்ஷா, அனன்யா, யாராவது சார்ஜர் பாத்தீங்களா? நான் தான் எடுத்தேன். நான் என் மொபைல சார்ஜ் போட்டிருந்தேன்ல, அப்படி என்ன அவசரம் உனக்கு? கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்ல. அட ஒன்னும் இல்லையா என் பொண்ண. சார், டிஜிபி சார் உங்க வீட்டுக்கு கீழே கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன சொன்ன? ஐயோ கடவுளே. ஜெய்ஹிந்த் சார். கல்கர் வாங்க உட்காருங்க. சார் உள்ள வாங்க சார், டீ சாப்பிடலாம். பரவாயில்ல, இன்னொரு நாள் வரேன். இந்த ஃபைலை பிடிங்க. எஸ் சார். இதை ஹோம் மினிஸ்டர் கொடுத்தாரு. அப்படியா சார்? கோந்தியா அப்புறம் பக்கத்துல இருக்கிற ஏரியாங்கள்ல கடந்த 1 வருஷமா நிறைய பசங்க காணாம போயிருக்காங்க. எஸ் சார். 2 நாளுக்கு முன்னாடி கூட ஒரு குழந்தைய கிட்னாப் பண்ணிருக்காங்க. சார் நான் அங்க போட்டுமா? வேணாம், அவங்க அந்த பசங்களை பாம்பேக்கு கூட்டு போயிருப்பாங்களோன்னு நாங்க நினைக்கிறோம். எஸ் சார். கல்கர், இது அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் நமக்கு அனுப்பியிருக்காங்க. எஸ் சார். அவங்களுக்கு கேஸை பத்தி நல்லா தெரியும். அதனாலதான் அவங்களை உங்க டீம்ல டெம்பரரியா போஸ்ட் பண்ணிருக்கேன். ஓகே. இன்னில இருந்து அவங்க உங்க டீம்ல ஜாயின் பண்ண போறாங்க. சார் நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க சார், நல்லபடியா இந்த வேலையை நான் பண்ணிடுறேன். ரொம்ப நல்லது. தேங்க்யூ சார். ஜெய்ஹிந்த் சார்.
சார் அந்த கேஸ் செமையா இருக்குல்ல? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மார்னிங் சார். குட் மார்னிங். ஒன்றும் இல்லை சார், கபில் சர்மாவுடைய ஷோவை பார்த்துட்டு இருந்தோம். டென்ஷனை கம்மி பண்ணுறதுக்காக தான். இதை கொஞ்சம் பாரு, இன்னும் டென்ஷன் ஆயிடுவேன். ஹோம் மினிஸ்டர் கொடுத்து அனுப்பின ஃபைல். கோந்தியா சுற்று வட்டாரத்தில் நிறைய குழந்தைங்க காணாமல் போயிருக்காங்க. அவங்கள மும்பைக்கு கொண்டு வந்திருப்பாங்கன்னு சந்தேகப்படுறாங்க. குழந்தைங்களாம் காணாமல் போயிட்டு இருக்காங்கன்னா அங்கே போலீஸ் என்ன தான் பண்ணுறாங்க? கடவுளே, எல்லாத்தையும் இன்னைக்கு நல்லபடியா பாத்துக்கோங்க. சீனியர் கேல்கர் சாரோட ஆஃபீஸ் இதுவா? ஆமாங்க, மேல போயிட்டு அப்படியே லெஃப்ட் பக்கமா போங்க. மேல போய் லெஃப்டா? ஆமாங்க. தேங்க்யூ சார். இதை பார்த்தா 15 பசங்களுக்கு மேலே காணாமல் போயிருக்க மாதிரி தெரியுது. இது இந்த ஃபைலில் இருக்கிறது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க மும்பைக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு ஆதாரம் இருக்கா சார்? இந்த கேஸை கோந்தியா போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு லேடி கான்ஸ்டபிளை இங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, டெம்பரவரியா, நம்ம ஹெல்ப்புக்காக. கான்ஸ்டபிளா? அவங்க மோஸ்ட்லி உங்க கூட போட்டி போட வந்திருக்காங்களோ? சார், நம்ம டிபார்ட்மெண்ட்ல நான் ஹெட் கான்ஸ்டபிளா இருக்கேன்ல, அது யாரா இருந்தாலும் சரி சார், நானே ஆர்டர் வாங்கிக்கிறேன். நீங்க அவங்களுக்கு சொல்லிடுங்க. நிஜமாவா? சார், பக்கா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கண்டிப்பா அவங்ககிட்ட சொல்லிடுங்க. உன் பின்னாடி தான் இருக்காங்க, நீயே சொல்லு. இங்க வாமா. சார், நான் சுரேகா மாதவி, கோந்தியால கான்ஸ்டபிளா இருக்கேன். இங்க நான் தான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட் கான்ஸ்டபிள். குழந்தைங்க தானா காணாம போயிருக்காங்களா இல்ல கிட்னாப் பண்ணிருக்காங்க? கிட்னாப் பண்ணிருக்காங்க சார். ப்ரூஃப் என்ன இருக்கு சார்? ஒரு பையனை கடத்த ட்ரை பண்ணும்போது நான் காப்பாற்ற முயற்சி பண்ணேன். தினமும் ஒரு ஹெல்ப் பண்றாங்க போல. உங்களுக்கு எப்படி தெரியும் குழந்தைங்களை இங்க மும்பைக்கு கொண்டு வந்திருப்பாங்கன்னு? சார், ஃபைல் கொடுக்குறீங்களா? என் பேர் கான், அவங்க ஏபிஐ ஹர்ஷா, இவர் பிஎஸ்ஐ சங்கராம். ஹரிஷ், இவர் போலீஸ் கிடையாது, இவர் நம்மளுடைய சைபர் டீம். அப்புறம் அவர் கணேஷ் பாபு, ஹெட் கான்ஸ்டபிள். உனக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சார், உங்க டீம்ல கொஞ்சம் பேரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். உங்க டீம்ல சேர்ந்து வேலை செய்யறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் உங்ககிட்ட கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லை. சார், அந்த கடத்தப்பட்ட பொண்ணுல ஒருத்தி தப்பிச்சு வந்துட்டா. நான் அவகிட்ட பேசியிருக்கேன். இங்க பாருமா, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு. அவங்க உன்னை எங்க கூட்டிட்டு போனாங்க? மும்பை. நான் மும்பை பார்த்ததில்ல, ஆனா அவங்க பேசினதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அப்படின்னா உன்னை வேலை செய்ய சொல்லி கொடுமை பண்ணாங்களா? என்ன அவங்களுக்கு வித்துட்டாங்க. அவங்க என்ன வீட்டு வேலை செய்ய சொன்னாங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்யணும். அங்க நீ மட்டும்தான் இருந்தியா? இல்ல, வேற பசங்க கூட இருக்காங்க. நம்ம ஊர்லையா? எனக்கு தெரியாது. இங்க பாரு, இந்த போட்டோல இருக்கிற பையனை அங்க பாத்தியா? இல்ல. உன்னை என்ன வேலை பண்ண சொன்னாங்க? பொண்ணுங்களெல்லாம் வீட்டில் வேலை செய்ய சொல்லுவாங்க, அப்புறம் பசங்களை பவுடர் விற்க சொல்லுவாங்க. பவுடரா? அப்படின்னா ட்ரக்ஸ்? சார், இந்த குழந்தைங்க எல்லாரையும் ட்ரக்ஸ் விற்கிறதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க 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 வாங்க, இந்த பக்கம் வாமா, வாமா. எல்லாம் கம்மி பண்ணி தரேன். வா வா, வந்துறாங்க. மீனுமா? மீன். வா வா. நல்ல மீன் தான். என்ன வேணும்? மீன் பாரு. பைய கொடு. நல்ல மீனுமா? பேசி வாங்கிக்கோங்க. வாங்க எவ்வளவு மாவுது? சங்கராந்தி பாருங்க. பெரிய வாங்க. மீன் போடு. கிலோ 150. 2 கிலோ போடு. பரவாயில்ல. வாங்க வாங்க வாங்க. அது இந்த காசு. மீன். சரி. போலீஸ் இங்க தான் இருக்காங்க, ஜாக்கிரதையா போ. போலீஸா? டேய், முதல்ல இங்கிருந்து போ, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நமக்காக. டேய், என்னடா ஓடி வர? என்னாச்சு? அங்க ஒருத்தர் என்னையே பார்த்துட்டு இருந்தான். உன்னையே பார்த்துட்டு இருக்கானா? அதான் ஓடி வந்தியா? சரி கொடு.
இதை பாரு, நம்மளோட கிரைம் வெப்ல இதில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணு. இந்த குழந்தைங்களை கடத்தின மாதிரியோ இல்லை கிடைச்ச மாதிரியோ இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு செக் பண்ணு. கான், இந்த மாதிரி குழந்தைங்க காணாம போன கேஸ் வந்திருக்கான்னு எந்த ஸ்டேஷன்லயாவது கம்ப்ளைண்ட் ஆயிருக்கான்னு நீ விசாரிச்சு பாரு சார். அப்புறம் சங்கராம் சார், ஓ சர்க்கிள்ல ட்ரக்ஸ் விற்கிற எல்லார்கிட்டையும் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டி விசாரிச்சு பாரு. சார், நீ இங்கே இருமா. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா இவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. நீ கொஞ்சம் கூலாவே இரு. நான் டிசிபி சாரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே சார். யா, எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். நீ ஃபைல் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? சார், இவன் என் தம்பி அத்துன். இவன் மிஸ் ஆகி ரொம்ப மாசம் ஆகுது. இவன் ஃபோட்டோவும் ஃபைலில் இருக்கு. சார், நான் இவனை எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு என் அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் சார். ஏய், எதுக்கு அழுதுட்டு இருக்க? என்ன கனவு ஏதாவது வந்ததா? எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அட, உன் பிரச்சனை தான் என்னன்னு சொல்லு. நேத்து உங்க அக்கா ஞாபகம் வந்தது, இப்போ உங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சு. நாளைக்கு என்ன உங்க அம்மா ஞாபகம் வருமா? இவன் ஒருத்தன். உனக்கு ஊர் ஞாபகம் இருக்கா? எனக்கெல்லாம் என் ஊரே ஞாபகம் இல்ல. இருந்தா எப்போ ஓடி போயிருப்பேன். இங்க இருந்து போயிடுவியா? இது அந்த அளவுக்கு ஈஸின்னு நினைச்சியா என்ன? அந்த சுரேஷ் நம்மள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். நான் இந்த ஏரியா விட்டு வெளியே போனாலே அவன் என்ன கண்டுபிடிச்சிருவான் தெரியுமா? அப்ப கல்லு எப்படி போனா? கல்லு இங்க இருந்து போயிட்டானு உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? அது நம்ம கூட அவன் இல்லனா வெளியே தான் போய் ஆகணும். எனக்கு ஊர் ஞாபகம் வந்துருச்சு. அப்ப நானும் போலல. எங்க பாரு, எங்க கிட்ட சொல்லிட்ட. சுரேஷ் முன்னாடி ஊர் ஞாபகம் இருக்குன்னு தயவு செஞ்சு சொல்லிடாத. ஒரு வேளை உனக்கு ஞாபகமே இருந்தாலும் அவங்க கிட்ட ஞாபகம் இல்லைன்னு தான் சொல்லணும். புரியுதா? டேய், என்னடா இது ரொம்ப நேரமா பண்ணிக்கிட்டு இருக்க? முடிஞ்சது. நீங்க வா, நான் உன் கையில சூப்பரா டிராயிங் பண்ணி தரேன். இந்தாங்கடா, சாப்பிட்டு முடிங்க. இந்தா, உன் மூஞ்சிக்கு மருந்து வேற. உன்னால பிரச்சனை தான் அதிகமாகுது. சாப்பிட்டு தொலை. ஏய், சாப்பிட்டு தொலைங்க எல்லாரும். சீக்கிரம் சாப்பிடணும். உக்கார்றா. உன்னை வேற தனியா கூப்பிடணுமா? இதை எப்படிதான் சாப்பிடுறீங்க நீங்க? மரியாதையா சாப்பிட்ரு. இது மட்டும் சுரேஷுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை அடிச்சே சாவடிச்சிருவான். இந்தா. அப்படின்னா அவங்க கல்லுவை என்ன பண்ணியிருப்பாங்க? கல்லுவை ஊருக்கு அமிச்சாங்களோ இல்லை என்ன பண்ணாங்களோ எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் தெரியும். அண்ணா, உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் பேசணும். சொல்லு. அது எங்க காலேஜ் கிட்ட நிறைய பேர் ட்ரக்ஸ் விற்கிறாங்க. நீ வாங்கினியா அத? உங்களுக்கு அப்படி தோணுதா நான் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவேன்னு? என்னன்னா நீங்க, ஆனா அதனால நிறைய பேருக்கு ப்ராப்ளம்ஸ் வருது. ஆனா நீங்க ஏதாவது பண்ணுங்க. நம்ம ஏரியாலையா? என் பேட்ச்மெண்ட் ஒருத்தங்கிட்ட கேட்டு பார்க்குறேன். அவங்ககிட்ட பேசிட்டு சொல்றேன். நிஜமாவா? நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. இன்னும் 2 நாள்ல யாரும் அங்க ட்ரக்ஸ் விற்க மாட்டாங்க. கான், ஒரு நிமிஷம். அனன்யா, அண்ணா, நீ அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லி ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்க. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. குட் நைட். சொல்லு கான். சார், 4 நாளுக்கு முன்னாடி நாகாபந்தியில் ஒரு டெம்போவை பிடிச்சிருக்காங்க. அதில் ஒரு பையன் கிடச்சிருக்கான். கோந்தியாலா சார். அப்படியா? இப்போ அவன் எங்கே இருக்கான்? கஸ்டடியில் தான் சார் இருக்கான். அது மட்டும் இல்லை சார், அந்த டெம்போவை பிடிச்ச பிஐயை அந்த பையன் கூட சேர்ந்து நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்கோம் சார். சரி, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே சார். வாங்க சார். இவர் தான் சார் நான் சொன்ன பிஐ. ஜெயஹிந்த் சார். ஜெயஹிந்த். அந்த பையன் உங்களுக்கு எப்படி கிடைச்சான்? சார், அன்றைக்கி ஆக்சுவலாக பந்து. வண்டி ஓரங்கட்டு நில்லு. வண்டியில் என்ன வச்சுருக்க? எல்லாமே இருக்கு சார். வந்து ஓப்பன் பண்ணு. சார், இப்போவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சார். சார், நீங்கள் இதை கொஞ்சம் வச்சுக்கோங்க. லேட் ஆகக்கூடாதுன்னு 500 ரூபா தரேன். இறங்கடா, வண்டியிலேருந்து இறங்கி வாடா.
சார் நான் போனோம் சார். வாடா சார் லேட் ஆயிடுச்சு சார். பின்னாடி ஓபன் பண்றா. என்னாச்சு? சார் சாவி வண்டியில இருக்கு சார். எடுத்துட்டு வாடா. போடா. இவ்வளவு நேரம் என்ன பண்றான்? வண்டியில சாவி இருக்கிறத எடுத்துட்டு வரதுக்கு ஏன்டா இவ்வளவு நேரம்? யோ சொல்லுங்க சார். இந்த வண்டியோட டிரைவரை பாத்தியா? எங்க போனானோ தெரியலையே சார். இத கூட பார்க்காம என்னடா புடிங்கிட்டு இருந்த? போய் பாரு. எஸ் சார். ஓடாத. சார் எல்லாம் காலி பாக்ஸா இருக்கே சார். காலி பாக்ஸா இருந்தா ஏன்டா அவன் ஓட போறான்? ஒழுங்கா செக் பண்றா. சார் இங்க ஒரு பையன் இருக்கான் சார். இவனோட போட்டோ அந்த ஃபைல்ல இருக்கா? இல்ல சார். ஹாய், நாங்க எல்லாம் போலீஸ்காரங்க. யூனிஃபார்ம் இல்லைன்னாலும் நாங்க போலீஸ்காரங்க தான். ஆமா, உன் பேர் என்ன? ஹரி. சரி ஹரி, ஒரு விஷயத்த சொல்லு. உன் ஊர் பேர் என்ன? கோந்தியா. அங்க எங்க இருக்க? கோந்தியால. உன் கிராமத்தோட பேர் என்ன? கோந்தியா. சார் கோந்தியாங்கிறது ஒரு ஜில்லா, ஊரு கிடையாது. ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கியா? இல்ல. சரி, இதுக்கு பதில் சொல்லு. உன்னை அவங்க எப்படி கடத்துறாங்க? எங்க வீட்ல ரெஸ்ட் ரூம் இல்லைல்ல, அதனால வெளியே போற மாதிரி இருந்தது. அதனால அன்னைக்கு நான் வெளியே போயிட்டு இருந்தேன். நீ தினமும் பாத்ரூமுக்கு வெளியே தான் போவியா? அப்படின்னா முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருக்காங்க போல. ரெடியா இருந்திருக்காங்க. அப்புறம் என்ன ஒரு கோணியில போட்டு கொஞ்ச தூரம் தூக்கிட்டு போனாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு அக்காவோட சத்தம் கேட்டது. ஹே, அந்த அக்கா அந்த கோணிப்பையில என்ன இருக்குன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க அடிச்சுக்கிற சத்தம்லாம் கேட்டுச்சு. சொல்றல அட்ராவல. அதுக்கப்புறம் விசில் கேட்டுச்சா? அதுக்கப்புறம் டிக்கி க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? அதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து தப்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு நீதானே? ஆமா சார். நான் அன்னைக்கு காப்பாத்த போன பையன் இவன் தான். அவனுக்கு முகம் உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல. இங்க பாரு, இன்னைக்கு உன் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் நான் கேட்கக்கூடாது. இங்க பாரு, இவளை உன் கூடவே கூட்டிட்டு போ. 5 வீடு முடிஞ்ச உடனே உன் கூடவே கூட்டிட்டு வா. வாடே வான்னு சொல்றல்ல. எங்க இருந்து கூட்டிட்டு வந்தவன? இங்க பக்கத்துல இருந்தாங்க. எவ்வளவு சொன்னாங்க? 1 லட்சம். இந்த அமுதாவை யாருன்னு நினைச்ச? குடிச்சிட்டு வந்திருக்கியா? என் பேச்ச கேளு. 20 லட்சம் இருந்தா கூட, இல்லைன்னா கிளம்பு. ஐயோ அக்கா, பையனை பாருக்கா, நல்ல வேலை போவாங்க இவன். முதல்லயே சொன்னல ரேட் ஃபிக்ஸ்டுன்னு. கிளம்பு கிளம்பு. சரி ஓகே. அந்த பையன் என்ன பண்றாங்க? அங்க இருக்க எல்லாரையும் எழுப்பு. சுரேகா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த போட்டோக்கு கீழே எதுக்கு இந்த நம்பர்லாம் எழுதி வச்சிருக்காங்க? இத பத்தி ஏதாவது தெரியுமா? சார், இந்த நம்பர்லாம் பசங்களை கடத்திட்டு போனாங்கல்ல, அந்த ஏரியா பின்கோடோட லாஸ்ட் 3 டிஜிட் நம்பர் சார். இவங்க எல்லாம் எந்த ஏரியால வேலை செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சார். கிளவர். இன்னும் சில போட்டோல 204ன்னும் இதுல 210ன்னும் போட்டிருக்கு. இதெல்லாம் என்ன சார்? கொஞ்சம் பேரை நாங்க போன்லயும் பார்த்தோம் சார். ஆனா அவங்கள எந்த ஏரியால இருக்காங்கன்னு தெரியல சார். அவங்க ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் சொன்னாங்க சார். எனக்கு என்ன தோணுதுன்னா, இதெல்லாம் ஏரியாவோட பின்கோடா இருக்கலான்னு தோணுது சார். சார், 4 நாளைக்கு முன்னாடி பாச்சு பந்தரில் ஒரு பையனுடைய டெட் பாடி கிடைச்சிருக்கு. அந்த ஃபோட்டோவை அனுப்பிச்சிருக்காங்க. இதை பாருங்க சார். அந்த பையனுடைய ஃபோட்டோ ஃபைலில் கூட இருக்கு சார். அதில் பாருங்க, அவன் கையில் ஏதோ அடையாளம் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த அடையாளம் என்னன்னு உன்னால சொல்ல முடியுமா? எனக்கு தெரியாது சார்.
பாடி எங்க இருக்கு? இந்த பையன் பேரு சமீர் சார். இவங்க அப்பா எஸ்டேட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பையன் தான் ஃபர்ஸ்ட் கிட்னாப் பண்ணப்பட்டவன். பிஎம் ரிப்போர்ட். கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க சார். கொல்றதுக்கு முன்னாடி அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க சார். கான், இதெல்லாம் எவன் செய்யறானுங்களோ அவனுங்களுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும். ஏய் யமுனா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. 2 வருஷம் ஆயிடுச்சுல கல்யாணம் ஆகி? நல்லது. அப்படின்னா 2 வருஷமா என் பணம் இன்னும் வரலையே? அது வியாபாரம் சரியா போகலேருந்து. 7 நாள்ல பணத்தை தரணும். இல்லைன்னா உன் பொண்ணை என்கிட்ட வச்சுக்கிட்டு என் பணத்தை திருப்பி வாங்கிடுவேன். புரிஞ்சுதா? இந்த பையன் பேரு கல்லு. இவன் சாவு மூலமா என்ன தெரிய வருதுன்னா இந்த பையன் சேஃபா இருக்கலன்னு. அந்த கிட்னாப் பண்ணவங்க இந்த பசங்களையெல்லாம் ஒன்று மும்பையில் இல்லை வேற எங்கேயாவது வச்சிருக்கலாம். ஒருவேளை அவனுங்க பிளான் வெளிநாட்டுக்கு கடத்துறதா கூட இருக்கலாம். ஆனால் நமக்கு சுரேகா சொன்னதை வச்சு பார்க்கும்போது இந்த 3 பின்கோடும் கிட்னாப் செய்யப்பட்ட பசங்க ஃபோன்ல இருந்து வந்திருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா நாம ஒரு வேலை பண்ணுவோம். இந்த 3 ஏரியாலையும் 3 நாள் சர்ச் ஆபரேஷன் பண்ணலாம். ஹர்ஷா சார். சுரேகா. எஸ் சார். ஒருவேளை வேலைக்காரி மாதிரி பொம்பளை பசங்களை யூஸ் பண்ணா எதுக்கும் எல்லா வீட்லையும் சர்ச் பண்ணி பாருங்க. அப்புறம் சங்கராம், பர்டிகுலரா சுரேகா தம்பி விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணு. ஏன்னா அவனுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு. அவனுக்கு மைல்டு ஆஸ்மா இருக்கு. ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு கொடுக்குற மருந்து வேற மாதிரி இருக்கும். அதுலயும் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மருந்து சீக்கிரம் கிடைக்காது. அதனால நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. அந்த 3 ஏரியாவுக்கும் சேல்ஸ்மேன்களா போங்க. சார். இங்க பாரு, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நாம போய் போலீஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டு பார்க்கலாம். என்னது அது? டைம் வரும்போது நானே சொல்றேன். நீ எங்கனா போற மாதிரி இருந்தா என்னை கூட்டிட்டு போறியா? என்னாச்சு? உனக்கு உடம்பு சரியில்லையா? வா நம்ம போய் டேப்லெட் வாங்கலாம். அதுக்குதான் காசு இல்லையே. அதான் நம்ம கிட்ட வித்த காசு இருக்குல்ல. நாம டேப்லெட்டை முன்னாடியே வாங்கிட்டோன்னு. வணக்கம் மேடம், நான் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ல இருந்து வரேன். உங்க வீட்ல ஆஸ்மா இருக்கிற குழந்தைங்க யாராவது இருக்காங்களா? இல்ல அப்படிப்பட்ட பசங்க யாரும் இல்ல மேம். நாங்க சர்வேக்காக தான் கேக்குறோம், சொல்லுங்க. இங்கதான் அப்படி யாரும் இல்லைன்னு சொல்றல. முதல்ல கிளம்புங்க. என்ன பண்ற? நான் சொன்ன வேலையெல்லாம் நின்னு முடிக்கலையா? சீக்கிரம் போ போ, சீக்கிரம் போய் வேலையை பாரு. போடி. இந்த பையனை பாத்திருக்கியா? நில்லு நில்லு. நீ அவனை எங்க பாத்திருக்கேன்னு சொல்லு. அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. எங்க பார்த்த? என்ன பண்றீங்க? சீக்கிரமா சொல்லு. யார் என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். நான் அவகிட்ட பேசணும். என்ன பேசணும் அவகிட்ட?
நீ யாரு இந்த பொண்ணுக்கு? யாரா இருந்தா உனக்கு என்ன? அவகிட்ட பேசணும்னு சொல்றல. வாடி. அவ உன் கூட வர மாட்டா. நீ தடுப்பியா? என்ன அடிக்கிறியா? ஏய் ஏய் விடுடா அவள. ஏய் விடுடா. டேய் விடுடா. ஏய் டேய் நில்லு. என்னாச்சு? இந்த பொண்ணை கூட்டிட்டு போக ஒரு பையன் வந்தான். பாப்பா, உனக்கு அவன் பேர் தெரியுமாமா? டோனி. டோனியா? அதுவும் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? சார் நீங்க போலீஸா? ஆமா. என்ன? இல்ல சார், இங்க நடந்த விஷயத்தெல்லாம் நான் வீடியோ எடுத்திருக்கேன் சார். அப்படின்னா அந்த வீடியோ கொஞ்சம் அனுப்ப முடியுமா? நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 97 97. சார் வந்துட்டாரு. சார் என்னாச்சு? சார் அதுவும் எங்க இருக்கான்னு இந்த பொண்ணுக்கு தெரியும். கெல்கர் சார் டிசிபி சாரை பார்க்கறதுக்காக போயிருக்காரு. சார் இப்ப தப்பிச்சு போனவனுக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சிருக்கு சார். குழந்தைங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்துறாங்க சார். நம்ம கண்டிப்பா அவங்களை கண்டுபிடிச்சாகணும். இத பாரு, அவங்க எல்லாரையும் எங்க பார்த்தேன்னு எங்களை காட்ட முடியுமா? இந்த வீடா? நாங்க இங்கதான் இருக்கோம். சுரேகா கொஞ்சம் இரு, அவசரப்படாத. கணேஷ் பாபு சார், நீ இவளை பார்த்துக்க. எஸ் சார். சங்கராம் சார், நீ வா. சார் அவர் ரிங்கு பத்தி சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். என் பிள்ளைய கூட்டிட்டு வருவல்ல? கண்டிப்பா கூட்டிட்டு வருவல்ல? கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருமா? பிள்ளைய பார்க்கணும். சரியா? கண்டிப்பா கூட்டிட்டு வா. இவங்கள யாரு உனக்கு தெரியும்? இந்த பையன், இந்த கோட்டியா, அப்புறம் இது அஸ்தம். அஸ்தமா? அதுலுக்கு அங்க மூச்சு விடுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டான் அவன். யாராச்சும் இருக்கீங்களா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராச்சும் இருக்கீங்களா? அதுக்கு தான் இவனை ஆஸ்துமான்னு கூப்பிடுவாங்க. யாராச்சும் இருக்கீங்களா? கதவு தோறுங்க. யாராச்சும் இருந்தீங்களா? கதவு தோறுங்க ப்ளீஸ். அவங்க மெடிசன்ஸ் கொடுக்க மாட்டாங்களா? அது சுரேஷ் வாங்கி தருவான். சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுப்பாங்களா? கெட்டு போன பாவ் பாஜி. இன்னும் இவன் கூட வேற யாரெல்லாம் இருந்தாங்க? நிறைய பசங்க வருவாங்க, ஆனா அவங்கள வேற இடத்துல வித்துருவாங்க. இது யாரு? அட, இவன் தான் கல்லு. அவனுக்கு என்ன ஆச்சு? யாரோ இவனை கொன்னுட்டாங்க. உனக்கு என்ன தோணுது? யார் இவனை கொண்டு இருப்பாங்க? எனக்கு தெரியாது, ஆனா அமிதா அம்மா சொன்னது. இந்த அமிதா வேற எங்கேயாவது போவாளா? அதாவது யார் வீட்டுக்காவது இல்ல வெளியே எங்கேயாவது? எனக்கு தெரியாது, ஆனா யமுனா அம்மாக்கு தெரிஞ்சிருக்கும். யமுனாங்கிறது யாரு? ரிங்கு. அட ரிங்கு, எப்படிமா இருக்கிற? அவன் நல்லதான் இருக்கா, உன் வாழ்க்கை தான் நாசமாக போகுது. எந்திரி. எங்க? அட வியாபாரம் என்னது? இது பாத்துடி.
உள்ள வா. ஐயோ நான் என்ன பண்ணேன்? முதல்ல போ. இல்லம்மா. சார் ஒரு நிமிஷம். கொஞ்சம் வெயிட் பண்ணு. அப்போ அமிதாவுக்கு நீ தான் எப்பவும் ட்ரக்ஸ் சப்ளை பண்றியா? அப்படிலாம் இல்லை சார், நான் சப்ளை எல்லாம் பண்ணதில்லை. என்னோட வேலை என்னன்னா அந்த போட்டில் வர பொருளை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன், அவ்வளோதான் என்னோட வேலை. அப்புறம் மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க பையன் ஒருத்தன் வந்து என்கிட்ட எல்லாத்தையும் வாங்கின்னு போயிடுவான், அவ்வளோதான். எனக்கு எதுவும் தெரியாது சார். அவ்வளோதான் தெரியுமா உனக்கு? உன்னை ரொம்ப நாளாக ஜெயிலில் வச்சுருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். இனிமே மீனை டப்பாவில் போட்டு ஜெயிலில் விற்றுக்க. நான் என்ன பண்ணுவேன் சார், நான் இந்த வேலையை மட்டும் செய்யலைன்னு வச்சுக்கோங்க, அவன் என் பொண்ணை தூக்கின்னு போயிடுவான் சார். எதுக்கு? அது என் பொண்ணோட கல்யாணத்துக்கோசரம் அவகிட்ட கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தேன். அது சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. இந்த அமிதாவுக்கு வேற ஏதாவது இடம் இருக்கா அந்த குழந்தைங்கள மறைச்சு வைக்கிறதுக்கு? இல்லை சார், எனக்கு எதுவும் தெரியாது. என்னது தெரியாதா? சொல்றீ? கடவுள் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் நீங்க என்ன நம்புங்க சார். யாராச்சும் இருக்கீங்களா? கதவு திறங்க. யாராச்சும் இருக்கீங்களா? கதவு திறங்க ப்ளீஸ். யாராவது 2 நாளா யாராவது வந்தாங்களா? இனிமேல யாரும் வரமாட்டாங்க. எனக்கு மூச்சு விடவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் இவனை என்ன பண்றது? இவன் மேல இன்னும் ஸ்மெல் வேற வந்துகிட்டு இருக்கு. அட, இங்க இருந்து நம்மளாலே போக முடியாது, அப்புறம் எப்படி பாடியை கொண்டு போறதா? யாராச்சும் இருக்கீங்களா? காப்பாத்துங்க. யாராச்சும் இருக்கீங்களா? எதுக்காக கத்திக்கிட்டு இருக்க? இத வாங்கிட்டு அமைதியா போய் உட்காரு. வணக்கம் மேடம். வணக்கங்க. டோனி இருக்காரா வீட்டில்? இல்ல, அவங்க வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆகுது. அப்படியா? எப்போ வராருன்னு தெரியுமாமா? இல்லங்க, அவங்க எப்போ வருவாங்கன்னு என்கிட்ட சொல்லல. சரி பரவாயில்ல, நான் ஒரு 2 நாளைக்கு அப்புறமா வரேன். சரிங்க. நன்றி. சொல்லு சங்கராம். சார், இன்ஃபர்மேஷன் கரெக்டாக தான் இருக்கு, ஆனால் டோனி வீட்டில் இல்லை. இப்போ நீ நான் சொன்னதை செய். நான் முன்னாடியே சொன்னல, என் தண்ணியை நீ எடுக்கக்கூடாதுன்னு. தாகமா இருக்கு ப்ளீஸ், எனக்கு தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கூட ப்ளீஸ், தாகமா இருக்கு எனக்கு. எனக்கும் தாண்டா தாகமா இருக்கு, நான் இதுக்காக கொடுக்கணும். இந்த கிட்டு போன பண்ண சாப்பிட முடியாது. ஒரு வேளை என்னால பசி தாங்க முடியலன்னா நான் ஒன்னையே சாப்பிட்டுருவேன். ஞாபகம் இருக்கா? என்ன காலால உதச்சிட்டு போனியே, இப்ப நான் உனக்கு காட்டுறேன்டா அடி நான் எப்படி இருக்க போதுன்னு. அடிக்க சொல்றா. சார் சார், நான் எதுவும் பண்ணல சார், சத்தியமா சார். நான் ரிங்குவை பார்த்துக்கிட்டு இருந்தேன் சார், அவ்வளவுதான் சார். எனக்கு அவங்க ட்ரக்ஸை பத்திலாம் எதுவும் தெரியாது சார், சத்தியமா சார். அட என்னடா இவன். சரி, அமிதாவும் சுரேஷும் எங்கன்னு சொல்லு. பசங்க எங்க இருக்காங்க? சார் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். எவனா? அந்த கத்தி எங்கிட்ட கொடு. என்னங்க சார்? சேம் சைஸ் தானே? ஆமா சார், அதே சைஸ் தான். இதா, இது பிடி பிடி. இதுல வை வை. இத ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்பி வை. மேட்ச் ஆகுதான்னு பார்க்க சொல்லு. எஸ் சார். கல்லு மர்டர் கேஸ்ல இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க. வாழ்நாள் முழுக்க இவன் ஜெயிலே இருக்கட்டும். சார் 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 சார், அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். என் லைஃபே போய்டும் சார், ப்ளீஸ் சார். கீழே விழுந்துற போறேன்டா. உண்மையை சொல்லிடுறேன் சார், என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். உண்மையை சொல்லு. முதல்ல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? இந்த அமிதா சுரேஷ் எங்க இருக்காங்கன்னு சொல்லு.
சார் சார் விடுங்க சார். சொல்றா, அமிதா எங்க? அமிதா எங்கடா? ஏய் சொல்லுடி, சொல்லு. குழந்தை எங்க வச்சிருக்க? சொல்லுடி. சொல்லுடி இல்லையா? சொல்லுடி. குழந்தை எங்க? சொல்ல போறியா இல்லையா? எதுக்கு இப்படி போட்டு அடிக்கிற? ஏய் எழுந்துறா. ஏதாவது சொன்னாங்களா? இல்ல சார். சரி நீ சொல்லு. ஏய் ஹீரோயின். என்னடி என்ன இந்த பொண்ணு அப்படி பாக்குற? ஏய் மத்த குழந்தைங்க எல்லாம் எங்க? எங்களை விட்டுரு, அப்புறமா சொல்றேன். இருந்து விடணுமா? ஆமா, இல்லைன்னா உங்களுக்கு பசங்களை பத்தி எப்படி தெரியும்? இன்னும் 3 பசங்க பசியில செத்து போயிடுவாங்க. 1 2 3 4 5. டேய் இன்னைக்கு நாள் 5வது நாளா? செத்து போயிருப்பாங்க. அடிக்காத வேண்டாம், விட மாட்டேன். இதுக்கு என்ன ஆச்சு? அஸ்தம்மா இவங்களோட தம்பி. அப்படின்னா உங்க சார் கிட்ட சொல்லு, எங்களை விட சொல்லி. இல்லைன்னா காரியம் பண்ண ரெடியாரு. சார் எதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க? விட்டுருங்க எங்களை, பசங்க கிட்ட டைம் இல்லை. உனக்கும் தான் டைம் இல்லை. கான். சார். இவ வீட்டில் என்னெல்லாம் கிடைச்சதுன்னு சொல்லு. கொஞ்சம் பணமும் ஒரு ஃபோனும். நான் பசங்களை கண்டுபிடிச்சிருவேன். டேய் நீ கொஞ்சம் இங்க வா. கான் இப்ப வீட்டுக்கு ரைடுக்கு போனார்ல, அன்னைக்கு ரைடுக்கு போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்ல 2 மணி நேரத்துக்கு அப்புறமோ இவங்க மொபைல் லொகேஷனை ட்ரேஸ் பண்ணு. எஸ் சார். பசங்களை கண்டுபிடிச்சிருவேன். உன் தம்பியும் சீக்கிரம் கிடைச்சிருவான். நீ என் கூட வா. சார் ஜென்ரல் லொகேஷன் கிடைச்சிருச்சு. மல்லாட் மார்வே. பின் பாயிண்ட் லொகேஷன் 5 நிமிஷத்துல கிடைச்சிரும் சார். நாங்க இப்போவே அந்த லொகேஷனுக்கு போறோம். பின் பாயிண்ட் லொகேஷன் ஷேர் பண்ணு. ஓகே சார். சைபர் சொல்லு. சார் உங்க வெஹிக்கிள் எனக்கு ஜிபிஎஸ்ல காட்டுது சார். நீங்க இருக்கிற அதே சேம் ஏரியா தான் சார். கதவு தரங்க, கதவு தரங்க. நீ அதுல் அதுல் உனக்கு ஒண்ணு இல்லை. எழுந்துரு எழுந்துரு. சார் லொகேஷன் கிடைச்சிருச்சு சார். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து லெஃப்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா அங்க ஒரே ஒரு வீடு தான் காட்டுது சார். லொகேஷன் அங்க தான் காட்டுது சார். சரி சரி, வண்டியை லெஃப்ட்ல விடு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யாராவது கதவு தரங்க, இங்க செத்துக்கிட்டு இருக்கோம். யாராவது கதவு தரங்க. இன்னும் மூச்சு இருக்கு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு. சீக்கிரம். சுரேகா, என் தம்பி சுரேகா, இவன் ஹாஸ்பிடலுக்கு முதல்ல கூட்டிட்டு போலாம் வா. அழாத. என்னாச்சு? ஏய் இங்க வா. இவனை வெளியே கூட்டிட்டு போங்க. வா வா வா, சீக்கிரம் கூட்டிட்டு போங்க.